தவிர யாழ் விஷன் இந்து மன்றத்தின் ஆதரவில் பேராசிரியர் திருமுறை கலாநிதி முனைவர் நாவி முருகேசு நவரத்னம் அவர்களினால் வழங்கப்படும் 10ஆம் திருமுறையான திருமந்திரம் பற்றிய இன்னிசை விரிவுரை. அஞ்ஞானிகள் ரோட்டில் அடிப்பான் கூத்து. நான் தான் ஐயா கடவுள், என்ன கதைக்கிற? நான் சொல்கிறேன் அங்கே போயிரு, நான் சொல்கிறேன் இங்கே போயிரு, நான் தான் செய்த நான் தான் அது. இது யாரு? விஞ்ஞானம் இல்லாமல் மெய்ஞானம் இல்லாத அஞ்ஞானிகள். புரியுதா? இவ்வளவும் புரியுதா நான் சொன்னது? துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போல்து நெஞ்சகன் நைந்து நிலமின் நாள்தோறும் ஒன்னாலும் வஞ்சகமற்று அடிவாழ்த்த இறைவனுடைய திருப்பாதங்கள் இணைந்து கும்பிட்டால் வாழ்த்த வந்த கூற்று எப்போ வருமானு தெரியாது. காலனுக்கு காலன் என்று ஏன் பேர் வந்தது? காலத்தை கணக்கெடுத்து போனம்மா. நீங்கள் டைம் பார்க்க தேவையில்லை, அவன் டைம் பார்த்துட்டே இருப்பான். அவனுக்கு வேலை டைம் பார்க்குறது. அதனால் காலன், இந்த காலனுக்கு காலனாரு சொல்லி தந்துருக்கிறான். அம்மா சொல்லுங்க, காலனுக்கு காலனாரு சொல்லி தந்துறான். காலனை கம்பனம் மானை சொல்லி தந்துருக்கிறான்ல. காலனுக்கு காலனாரு சிவன். சொல்ல இல்லையே நீங்கள் சிவன் இப்போ இல்லைன்னு சொன்ன அப்புறம் சொன்னால் உங்களுக்கு மார்க்ஸ் இல்லை, ஃபெயில். காலனுக்கு காலனாரு சிவன். யோசிச்சு பாருங்க. வந்த கூற்று அஞ்ச உதைத்தன 5 எழுத்துமே மந்திர நான்மறையாகி வானவர் சிந்தையுள் நின்று அவர் தம்மை ஆழ்பன செந்தழல் ஓம்பிய செம்மை வேதியற்கு அந்தியுள் மந்திர மஞ்சரத்தை முதல்ல சொல்கிறார். அந்தணர்களுக்கு மிக பிரதானமாக இந்த பஞ்சாட்சரம் சொல்லித்தான் நீங்கள் யாகம் செய்ய வேணும். சம்பந்தர் சொல்கிறார், மந்திர நான்மறையாகி வானவர் சிந்தையுள் நின்று அவர் தம்மையாழ்பன செந்தழல் ஓம்பிய செம்மை வேதியற்கு அந்தியுள் மந்திரம் அஞ்செழுத்துமே ஊனில்லுயிர்ப்பை ஒடுக்கி ஒன் சுட ஞான விளக்கினை ஏற்றி நன்புலத்தேனை எந்த தேன் வாயால் குடிக்காத நன்புலம் மெய்வாய் கண் மூக்கு செவி என்று சொல்லப்படுகின்றதாகிய இந்த 5 புலங்களாலும் படுகின்றது தேனை நன்புலத்தேனை வழி திறந்து ஏத்துவார்க்கு இடரான கெடுப்பன 5 எழுத்துமே நல்லவர் தீயவர் நாது நச்சினர் செல்லல் கட சிவ முத்தி காட்டுவ கொல்ல நமந்தமர் கொண்டு போமிடத்து அல்லல் கெடுப்பன 5 எழுத்துமே. இந்த 5 எழுத்தினுடைய வேலை என்ன? உயிர்க்கு உறுதி பயக்கிறது. சொன்ன நான் வந்தோடனே உடலுக்கு உறுதி பயக்கிறது. கொல்வாரேனும் குணம்பல நன்மைகள் இல்லாரேனும் எல்லா தீங்கையும் நீங்குவர் என்பதால் நல்லார் நாமம் நமச்சிவாயவே. இவ்வாறு முதலாவது 5 எழுத்து பதிகம், அடுத்தது 5 எழுத்த இசையாக பாடினார். காதல் ஆகி சொல்லுங்கோ, காதல் ஆகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நல்நறிக்கு உய்ப்பதும் வேதம் 4 மெய்ப்பொருளாவதும் நாதன் நாமம் நமச்சிவாயவே. நந்தி நாமம் நமச்சிவாயவென்னும் சந்தையால் தமிழ் சந்தையால் தமிழ். சந்தை என்றது இசை, சந்தை இசை. சந்தையால் தமிழ் ஞான சம்பந்தன் சொல்
சிந்தையால் மகிழ்ந்து ஏத்த வல்லார் எல்லாம் பந்த பாசம் அறுக்க வல்லார்களே. உயிர் நம்ம தேகத்தில் இருந்தது, உயிர் நம்ம தேகத்தில் இப்போ இருந்து பேசிக்கொண்டு இருக்குது. இந்த தேகத்தை விட்டு போட்ட உடனே இந்த உடம்பு என்ன ஆகும்? ஒரு செகண்டுக்குள்ளே இளையான் வச்சு துவங்கிடும். இளையானுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது. இளையானுக்கு இதை சுற்றி இருக்கிற லட்சக்கணக்கான இளையானுக்கு தெரியும் இந்த உயிர் போயிட்டுறேன். அப்போ உங்களோட உணர்வா அதோட உணர்வா கூட பயங்கர உணர்வு. இது என்ன மனுஷருக்கு விளங்காது, விளங்குது. அது நீங்கள் அப்படியான ஒரு பொருளை, ஒரு இறந்த பொருளை சும்மா இதில் உணர்ந்து வச்சு விடுங்க, நீங்கள் இப்போ திரும்பி போக மாட்டீங்க இதால். ஏன்? கோடிக்கணக்கான எல்லாம் இறைவனுடைய படைப்பு. அப்போ இது உயிர் இருக்கும் வரைக்கும் தான் இந்த உடம்புக்கு மரியாதை சொல்லுவாங்க. பதவியில் இருக்கும் வரைக்கும் தான் நவரத்தினத்துக்கு மரியாதை. அது பிறகு வாயை திறக்கிறான்றாங்க. நம்மையும் சொல்லக்கூடாது, தீமையும் சொல்லக்கூடாது. சரியாது, சரியா என்ன ஓமன்றியல்? இல்லையம்மா, நான் சொல்கிறேன் என்னன்னா, பதவியில் இருக்கேக்க வேதிருந்தால் ஒரு தினம் கதைக்க மாட்டான். பதவியில் இல்லாமல் இருக்கேக்க உங்களுக்கு மிகப்பெரிய அநியாயம் நடக்குது. நான் இப்படி பார்த்துக்கிட்டு பேசாமல் இருக்க முடியுமா? அப்போ வாய் திறக்கத்தான் வேணும். நேற்று ஒரு சின்ன விஷயம், மத்திய கலாச்சார நிலையம் பண்ணி இலங்கை முழுக்க இருக்குது. அதில் எல்லா கலைகளும் பயிற்றுவிக்கப்படுது. ஒரு சில கலைகளை போட்டுட்டு மற்றதை பேசாமல் விட்டுட்டாங்க. தமிழர் எம்பிக்களும் கேட்குறே இல்லை, இந்த தமிழ் ஆக்களும் அதை பெரிய பார்க்குறே இல்லை. அவைக்கு என்ன, வெளிநாட்டு காசு வரியுது, 1000 ரூபாய்க்கு தோசை விற்குது. எங்கம்மா எங்கே விற்குது? அவட சொல்கிறீர்கள், வாயை திறந்து சொல்கிறீர்கள் இல்லை, அவங்கள ஒன்றும் செய்ய மாட்டாங்க. 1000 ரூபாய்க்கு தோசை விற்குது யாழ்ப்பாணத்தில். எங்கன்னு தெரியுமா? கையோ ஏற்றுங்க. நல்லூர் வாசலில் நீங்கள் இவ்வளோ நாளும் அறியல் என்று கவலைப்படுறேன். ஒரு தோசை 1000 ரூபா, 5 தோசை 5000 ரூபா. இன்றைய பின்னேரம் போய் வேண்டுங்க, 5000 ரூபா போய்க்க கொண்டு போங்க. சரியோ? அது சரி. அது பேப்பரோ பேப்பர் இல்லையோ, காசுக்கு பெறுமதி என்பது இல்லை. அப்போ பெறுமதியான ஒரு பொருள் பரம்பொருள் தான். இதெல்லாம் சிற்றின்பம், அது பேரின்பம். சிற்றின்பம் ஒரு ஆணும் பெண்ணும் சேர்றது சிற்றின்பம். அதனால் அது பேர் சிற்றின்பம். ஒரு 5-10 நிமிஷத்துக்கு சந்தோஷம் ஆகிடப்படும். பிறகு பார்த்தா மாப்பிள்ளைய பொம்பளையை அடிப்பா, பொம்பளைய மாப்பிள்ளையை அடிப்பா. நீங்கள் சிரிக்கிறீங்க, நான் உண்மையை பேசுகிறேன். எனக்கு ஒன்றும் தெரியாது, ஞானத்தால் சொல்கிறேன். சரியா நான் சொல்கிறது ஏதாவது பிழை இருந்தால் சொல்லுங்க. காசு கேட்பா, காசு இல்லை என்று என்னன்னே அந்த பிள்ளைகளுக்கு சாமான் போடணும், காசு அங்கே இருக்குது, பைத்தியாரத்தனம் கிடக்கிற அதில் எடுத்து 2 பேரும் அடிபடி விடும். அப்போ இது உலகியல்ல. இதுக்கு பேர் என்ன? சிற்றின்பம். இதுக்கு பேரின்பம். கடவுளுப்பையாவது உங்களை அடித்தாரா? தண்டிப்பார். நிலை பெறுமாறு நுதியேல் நீ உலகத்தில் இருக்கணும்னு நினைச்சா கவனமாக கேளுங்க. நெஞ்சே நீ வா நித்தலும் அண்ணா ஒவ்வொரு நாளும் எம்பிரானுடைய கோயில் புக்கு. நீங்கள் பூ போட்டா என்ன, போட விட்டா என்ன, செருப்பு போட்டா என்ன, செருப்பு போட விட்டா என்ன, குளிச்சா என்ன, குளிக்க விட்டா என்ன, பாத்ரூம் போனா என்ன, போக விட்டா என்ன, பரவாயில்லை அப்படின்னு சொல்கிறார். நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு. புலர்வதன் விடிய முந்தி மொட்டாக இருக்கிற மலைகளை பிடிக்கணும். அப்போ பிடிஞ்ச உடனே அது விரிஞ்சிடும். சூரியன் மறையக்குள்ளே சிவத்த மலைகளுக்கு முழுக்க விரிஞ்சிடும்.
அப்போ சுவாமிக்கு சாத்துறதுக்கு எந்த மலர் ரெடியாக இருக்கும்? சந்திரன் வரைக்க உள்ள மலைகள் தான் சுவாமிக்கு ரெடியாக இருக்கும். சூரியன் வரைக்க உள்ள மலைகள் குறைவாகத்தான் இருக்கும் எப்பையும். அதுதான் கோயிலில் வெள்ளைப்பூ மாலைகள் நிறைய இருக்கிறதுக்கு காரணம். அது இரவோடு இரவாக பூத்து விடிஞ்சு நீங்கள் காட்டுக்கு போனீங்கன்னா, துணுக்கா காட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, காட்டு முல்லை இந்த ரோட்டு முழுக்க பூத்து அப்பா இந்த தேன் குளவியெல்லாம் வச்சிருக்கும். இப்படி ஒரு 15-20 கிலோமீட்டருக்கு போகலாது வாகனம். அவ்வளவு அவ்வளோ நறுமணமம்மா. அந்த முல்லை கொடிக்குத்தான் பாரி தேரை ஈந்தவன். அப்போ நெஞ்சு நீவா நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு புலர்வதன் முன் அலகிட்டு மழுக்குமிட்டு பூமாலை புனைந்து ஏற்றி புகழ்ந்து பாடி புகழ்ந்து. அப்போ புகழ்ந்து பஜியன்னு சொல்ல இல்லை, கவனமாக இருக்கணும். புகழ்ந்து பாடி. அப்போ தமிழில் பாட சொல்லி சொல்கிறது என்ன? திருப்பி உங்களை கேட்குறேன். திருமுறை. ரைட், வெரி குட். கை தட்டுங்க. நீங்கள் கை தட்டுற இல்லை, உங்களோட கையே வேலை செய்தில்லை. கை தட்டுங்க. சரியான பதிலை சொல்லிக்க கை தட்டணும். உங்களோட கையில் வேலை செய்தில்லை. கை வேலை செய்யலை, மூளையும் வேலை இல்லை. சில வேலையில் நல்ல தூக்கம் அடிக்கிறேன். அப்போ புலர்வதன் முனலகிட்டு முழுக்கு மிட்டு பூமாலை புனைந்து ஏற்றி புகழ்ந்து பாடி. இவ்வளவும் நீங்கள் செய்ய வேண்டிய வேறு. தலை ஆறுதல் எங்கே நிலத்தில் கும்பிட்டு கூத்துமாடி. எத்தனை பேர் கூத்தாடுறீங்க? 6வது கோயிலில் கூத்தாடுறீங்களா? அப்போ நீங்கள் சரியாக நடக்கிறீங்களா? 6வது கூத்தாடு அப்படி சட்டுவ வழியை ஒரு போலீஸை பிடிச்சு. என்ன நான் சொல்கிறது தப்புன்னு சொல்கிறீங்க? 6வது கோயிலுக்குள்ளே ஒரு அம்மாவுக்கு ஆவேசம் வந்துட்டுதுன்னா உடனே 2 கையையும் பிடிச்சி வலின்னு வலிச்சுட்டு போய் போலீஸ் ரயிலில் இருத்திடுவார். தலையார கும்பிட்டு கூத்துமாடி. அப்புற காலத்தில் சம்பந்தர காலத்தில் இந்த கூத்தாடுறதும் பாடுறதும் பெரிய கலைகள். கூத்தும் பாட்டும். சங்கராவை நான் தெரியுமா? கண்டிருக்கிற எல்லா காலை சங்கராவை கண்டிருக்கிறியா? சுகத்தை செய்பவனே சங்கரா சய வெற்றி போற்றி என்றும் அலை புனல் செஞ்சடை. அலைப்புனல் என்ன சாமான்? செஞ்சடையில் இருக்கிற அலைப்புனல் கங்கை பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்குது சிவனுடைய ஜடாமுடியிலேருந்து. அதை தடுக்கிறதுக்காக தான் தலையில் தூக்கி வச்சார். இல்லை உலகம் அழிஞ்சு போம். பூமித்தாய் ஓடினாள், போச்சு கதை, நான் இருக்க மாட்டேன். நீ கங்கை வந்தாலும் இங்கே ஆகாசங்க கைலாயத்தில் இருந்து கங்கை பூமியை நோக்கி வந்தால் என்னடா கதை? சரி, திருமகள் கலைமகள் ஜெயமகள் புவிமகள் புகழ் மகள் எல்லாருமே போய் இருவினம் மினிசு கௌரவத்தின ஆக்கள் ஒரு தடவை இருக்க நோ பீப்புள். ஐயா, ஒரு உயிர் வெட்கவும் இருக்காது ஐயா. ஜலங்கொண்டு ஓடும் இல்லாதே. பெரிய மாடி, கோடகோபுரம், கொத்தளம், அதுக்கு மேலே விமானம், விமானத்துக்கு மேலே பலூனுக்கு மேலே வேறு பேர், இப்படியெல்லாம் எத்தனையோ பேர் வாழினம். மேலும் 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 மேலே மேலும் 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 மேலே என்னத்தை காசு அடிக்கணும்? காசு அடிக்கினா 18ஆம் மாடியிலேருந்து காசு கீழே இறங்குமா? தன்னார மரம் ஆறு இறக்கிறது சுவாமி இறக்குவார். சுவாமி ஒரு செகனுக்கு ஒரு நாடும் நகரும் இப்படி கண்ணால் பார்த்துட்டு இருக்க. அப்படியே நீங்கள் வேணுமா என் ஃபேஸ்புக்கை திறந்து பாருங்க. கடல் பொங்குச்சுதண்ணா, அதுதான் சொன்னார். கனை கடலை, அப்புறம் அப்போவே சொல்லிட்டார். கனை கடலுடைய உயரத்தை பற்றி போட்டிருக்கிறான் 120 அடி.
கடல் பொங்க துவங்கிச்சுதன்னா 120 அடி உயரத்துக்கு கடல் எழும்பும். பூமி எங்கே? ஐயாட உயரம் 3 அடி, எந்த உயரம் 3 அடி, உங்களோட உயரம் 2.25 அடி, இவரோட உயரம் 2 அடி. எங்கே இருக்கு பூ? அப்படி ஒக்கமே ஏனவா ஒரு தரம் இருக்க மாட்டுது. அது மாத்திரமில்லை, அது எங்கே கொண்டு போகுது? கட்டிடங்களை, கோடானு கோடி கட்டிடங்களையும் கோடானு கோடி வாகனங்களையும் இவை மேலும் மேலே மேலே மேலும் மேலும் மேலே மேலே மேலும் மேலும் கீழும் 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 கீழே கீழே கீழும் கீழும் சுரங்கத்துக்கு வச்ச பொன் மேலும் மேலும் மேலே 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 வச்ச பொன், சரியோ பேங்குக்குள்ளே வச்ச பொன் எல்லாம் முக்கமா எனவா எல்லாம் போயிடும். எது? பூமி சங்கரா செய் போற்றி என்றும் அலை புனல் சேர் செஞ்சடை மாதி என்று ஆரூரா ஆரூரா ஆரூரா. எந்த ஊர்? திருவாரூர். ஆரூரா ஆரூரா என்று என்று அலரா. என்ன செய்ய சொல்கிறார்? என்ன அலறா? என்னது அம்மா அலறா? என்ன நீங்கள் சொல்லணும். அலறது அழவணும். அலறானில்லே. இந்த முறையை கேரளாவில் போனால் பார்க்கலாம் என்று கூறி இன்றைய வகுப்பை இத்துடன் முடிப்போம். இப்போ 5 எழுத்து என்றதை பற்றி பார்த்தோம். இப்போ இவர்களுக்கு ஒரு எடுக்க பின்னுக்கு வரமாட்டினும் போல இருக்கு. இந்த வகுப்பை பற்றி ஐயா நினைச்சு கொண்டிருக்கிறார். எனவே இந்த வகுப்போட சில வேளையில் முடிவும் செய்யலாம். அந்த செய்தி எனக்கு கிடைச்சது. உங்கள் எல்லோருக்கும் நிறைந்த அன்பு. சரிதானே? யாழ் விஷன் இந்து மன்றத்தின் ஆதரவில் பேராசிரியர் திருமுறை கலாநிதி முனைவர் நாமி முருகேசு நவரத்னம் அவர்களினால் வழங்கப்படும் 10ஆம் திருமுறையான திருமந்திரம் பற்றிய இன்னிசை விரிவுரை.